புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாய நிலங்களுக்கு செல்லும் மின் பாதையில் உள்ள மின்மாற்றிகளை உடைத்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் கம்பிகளை குறிவைத்து திருடிச் செல்லும் கும்பலால் விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். காப்பர் கம்பி திருடர்கள் சிக்குவார்களா? மிகுந்த சிரமத்தின் பெயரில் பணம் சேர்த்து ஆழ்துளை கிணறு அமைத்து அதற்கு மின் இணைப்பு பெற்று விவசாயம் செய்து வந்தால் இந்த திருடர்கள் விவசாயிகளின் அடிமடியிலேயே கை வைத்துள்ளனர். தடையின்றி தண்ணீர் கிடைக்கும், இனி விவசாயம் செழிக்கும், வாழ்வு சிறக்கும் என்று நம்பியிருந்த விவசாயிகளுக்கு யமனாக வந்து இறங்கியுள்ள இந்த திருடர்கள் மின் இணைப்புக்கான மின்மாற்றியை உடைத்து காப்பர் ஒயரை திருடிச் சென்றுள்ளனர். உழைத்து பிழைக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் கொள்ளை கும்பலுக்கு முடிவு கட்டப்படுமா? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே விராலிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன். இவர் தனக்கு சொந்தமான 15 ஏக்கர் விவசாய நிலத்தில் ஆழ்துளை போர்வெல் அமைத்து தக்கல் முறையில் புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பித்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டது. இதனையடுத்து தண்ணீர் தங்கு தடையின்றி கிடைத்த நிலையில் நெல், சோளம், உளுந்து உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிர்களை தனது நிலத்தில் சாகுபடி செய்தார். அவற்றை அறுவடை செய்து பின் விவசாய நிலத்தை அடுத்த சாகுபடிக்காக தயார்படுத்த ஆரம்பித்தார். இந்நிலையில் சனிக்கிழமை இரவு விவசாய வேலைகளை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு சென்ற அவர் மறுநாள் காலை வந்து பார்த்தபோது அதிர்ச்சி காத்திருந்தது. நிலத்தின் அருகே அமைக்கப்பட்டிருந்த புதிய மின்மாற்றி உடைக்கப்பட்டு அதிலிருந்த 2,50,000 ரூபாய் மதிப்பிலான காப்பர் கம்பிகள் மர்ம நபர்களால் கொள்ளையடித்து செல்லப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயி ராமகிருஷ்ணன் நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் வேதனை அடைந்துள்ளார். இது சம்பந்தமாக உடனே மின்வாரியத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த மின்வாரிய அதிகாரிகள் அந்த பகுதியில் ஆய்வு செய்த பிறகு கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். கடந்த 6 மாதத்தில் மட்டும் கந்தர்வக்கோட்டை, ஆதனக்கோட்டை, புதுப்பட்டி, கரியம்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் மின்மாற்றிகள் உடைக்கப்பட்டு காப்பர் கம்பிகள் திருடப்பட்டுள்ளன. இந்த நூதன திருட்டு மூலம் மர்ம நபர்கள் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் கம்பிகளை திருடி சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. இதற்கு முன்னதாக மின் மோட்டார்களில் உள்ள காப்பர் ஒயர்களை திருடி வந்தனர். தற்போது மின் மாற்றியை உடைத்து காப்பர் கம்பிகளை திருடிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. காவல்துறையின் அலட்சிய போக்கே இதற்கு முக்கிய காரணம் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கந்தர்வக்கோட்டை பகுதியில் தொடர்ந்து திருட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. அதை காவல்துறை விரைவில் திருடனை கைது பண்ணணும், அதை நடவடிக்கை எடுக்கணும். விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. இதெல்லாம் கவனிக்க திருட்டு போய்கிட்டே இருக்குது, கண்டினியூவாக திருட்டு போய்கிட்டு இருக்குது. கடந்த இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கரியம்பட்டியில் போயிடுச்சு, அடுத்து ஆதனாக்கோட்டையில் போயிருக்கு. காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டாங்க. இதை பதிவு பண்ணி திருடனை விரைவில் கைது பண்ணணும். இப்போ விவசாயம் இது மாதிரி பண்ணாக்கா யார் நாங்களும் போய் நானே 2 திருப்பு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். கேபிள் போய் என்னதான் 5 திருப்பு கேபிள் வெட்டியிருக்காங்க. அந்த 5 திருப்பு வெட்டிருக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. நான் என் பதிவும் அங்கே இருக்குது. இது மாதிரி எங்குமே பண்ண நாங்களாம் எப்படி விவசாயத்தை நிலைமை தான் நாங்களாம் இருக்கிறோம். உடனடியாக காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.